கிட்டத்தட்ட எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து தூக்கமே இல்லைங்க. 24 ஹவர்ஸும் நியூஸ் சேனலை தான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு கட்சி தளபதிக்கு ஆதரவாக வந்துடுவாங்களா, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தொடர்ந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். தமிழ்நாட்டுக்கு வர கவர்னர் எல்லாத்தையும் பாருங்களேன், எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி. பாஜக ஆளுங்கட்சியே இல்லாத எல்லா மாநிலத்துக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு தான் அவங்க எடுக்கிறாங்க. பிஜேபி மூலிமா ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க இப்படி ஒரு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க 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 சட்டத்துக்கு எதிரான ஒன்று இந்த சம்பவம். கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் 113 சீட்டு, 108 இருந்துச்சு அப்போ சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கடைசியாக காங்கிரஸ் வந்துட்டாங்க, 113 வந்துட்டோம். இப்போ கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரியும் அழைப்பு விடுக்காமல் இருக்காங்க. அப்படின்னா அது கிட்டத்தட்ட எப்படி தெரியுது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவரோட டீமை வச்சு அதிமுக அவங்கள வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பிஜேபி கவர்மெண்ட்டோட பயங்கரமான அழுத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெரியுது. கமல்ஹாசன் சார் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கமல் சார் என்ன வேணால் பேசியிருக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆட்சியில் உட்கார வச்சதுக்கப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுங்கள், அசம்பிளியில் தான் அவர் நிரூபிக்கணும், கவர்னர் மாளிகையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிஎம் கட்சியாக இருக்கட்டும், விசிகா கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லா கட்சிகளுமே விஜய்க்கு ஆதரவான ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்காங்க. இப்போ பார்க்குறோம் அப்படின்னா பிஜேபி அதிமுகவை தவிர. ஸோ தமிழக மக்கள் ஓட் பண்ணி தமிழக மக்களால் பெரும்பான்மையாக